ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. கருவில் கண்ணி ஸ்தோத்திரம் தேவா. தெரிந்து கொண்டீ ஸ்தோத்திரம் தேவா. என்னை அழைத்தீ ஸ்தோத்திரம் தேவா. உந்தனின் சேவை செய்ய தேவா, உந்தனின் சேவை செய்ய. கருவில் கண்ணி ஸ்தோத்திரம் தேவா. தெரிந்து கொண்டீ ஸ்தோத்திரம் தேவா. என்னை அழைத்தீ ஸ்தோத்திரம் தேவா. உந்தனின் சேவை செய்ய தேவா, உந்தனின். தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ மனதார ஏறெடுக்கிறோம் தகப்பனே, நீர் ஏற்றுக்கொள்வீராக. தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. கர்த்தாவே, எனக்காக நீர் வந்தவர், எனக்காய் இந்த மண்ணில் இறங்கி வந்தவர், எனக்காய் சிலுவையில் பலியானவர், எனக்காய் ரத்தம் சிந்தியவரே. ஆண்டவரே, என்னை மீட்டெடுக்க, என்னை ரட்சிக்க வந்த தேவனே, மனதார உயர்த்துகிறோம். எனக்காய் வந்தீ ஸ்தோத்திரம் தேவா. சிலுவையில் மரித்தீர் ஸ்தோத்திரம் தேவா. ரத்தம் சிந்தினீர் ஸ்தோத்திரம் தேவா. என்னை ரட்சிக்கவே தேவா, என்னை ரட்சிக்கவே. எனக்காய் வந்தீர் சிலுவையில் மரித்தீர் ரத்தம் சிந்தினீர் என்னை ரட்சிக்கவே தேவா, என்னை ரட்சிக்கவே. தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. மனதார ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. உயிர்த்தெழுந்தீர், பரலோகம் சென்றீர், வரங்களை அழித்தீர், உமக்கென்று வாழ்ந்திடவே தேவா, உமக்கென்று வாழ்ந்திடவே. உயிர்த்தெழுந்தீர், பரலோகம் சென்றீர், வரங்களை அழித்தீர், உமக்கென்று வாழ்ந்திடவே தேவா, உமக்கென்று வாழ்ந்திடவே. ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலம் பக்கத்தில் அவன் துணை நிற்பதால் நீ அன்றையம் பெற்று எழும்பிடும். பலனாக கிறிஸ்து, பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலம் பக்கத்தில் நான் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலம் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல்
என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவன் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று. ரெண்டு கரங்களை அசைத்து ஓஹோ சத்தமாக உங்களுக்கு நிகரே இல்லம்மா. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவாப்பமும் நீர். சிறையின் நிழலால் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். உணர்ந்தவர்களாய் குறைகளை என் ஜீவாப்பமும் நீர். சிறையின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின். ரெண்டு கரங்களை விரித்து ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு இருக்கிற இதே தேவ பிரசனம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாய் இருக்கட்டும் அப்பா. விலகாத விலகாத பிரியாத கர்த்தாவே. ஆமென் ஆமென் ஆமென். நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும்.
கடைசியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு இந்த மாதத்தை, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு. ஆண்டவர் எப்பயுமே விளிம்புல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். விளிம்புல, அதாவது விட்டுருவாரு, ஆனால் அப்படியே அது வலிஞ்சி ஓடி கீழே விழ போகிற அந்த விளிம்புல கையை பிடிச்சு தூக்குறவரும் தன்னுடைய மேன்மைகளினால் ஆசீர்வதிக்கிறது அவருடைய ஸ்டைலாகவே இருக்கிறது. நான் அதனுடைய பார்வையில் நான் ரசித்து ருசித்தபடினால் சொல்லுகிறேன், இந்த டிசம்பர் மாதம் செலவான மாதமாய் இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களுடைய பார்வையில் செலவாளியான ஒரு மாதமாய் இருந்தாலும், கர்த்தர் செலவு பண்ணுவதற்கும் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை தேவன் நம்மளுக்கு தந்து நம்மளை கைவிடாது இருந்து நம்மளை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு நல்ல ஒரு மாதமும் இந்த டிசம்பர் மாதம் தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நன்மையினால் அவர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். போகட்டும். ஆகையால் இந்த மாதத்தை குறித்து கலக்கப்படாதீங்க, அவர் நடத்தட்டும் சொல்லி நினைங்க. நான் சொல்லுகிறது எனக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரிகிறது, தேவன் ஆரம்பித்து விட்டார். இந்த வார்த்தையை நீங்கள் எதுக்குனாலும் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் தேவன் ஆரம்பித்து விட்டார், யாராலையும் தடுக்க முடியாது. அவர் ஆரம்பித்ததான நோக்கம் கட்டாயம் நிறைவேறிய முடியும். ஆமே. நான் சொன்னேன் அல்லவா, அந்த டாய் பஸ்ஸை, ஒரு சின்ன விளையாட்டு ஜாமானா இருக்கக்கூடிய பஸ்ஸை நம்ம இழுத்து நம்ம விடும்போது அது நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒன்று தள்ளப்பட்டு அது இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறது, பல காரியங்களை தாண்டி வேகமாய் போகிறதை போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில தேவன் ஆரம்பித்து விட்டார் என்பதை மறந்து போகாதீங்கள். ஆமே. சும்மா வெறும் கையாய் அல்ல. நீங்க நினைக்காதீங்க பாக்கெட்ல வேணுமா காசு இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய நிறைவு உங்களுக்குள்ளாக நிச்சயமாய் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆமே. உங்கள்கிட்ட வேணுமா காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணர். ஆமே. ஹல்லேலூயா. வெள்ளி பொண்ணும் அவன்டருக்கு இவன்ட்ட இருக்குன்னு சொல்லல, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இருக்குது என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த பதத்தை நம்ம யோசிக்கணும். வெள்ளியும் பொண்ணும் பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட, டாட்டா அம்பானி பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லல, அவங்கள்ட்டெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லல. என் ஆண்டவர் சொல்றார், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, அவருடையதா இருக்கிறது. ஆகையால் மேன்மைகளை எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறபடியாய், வாசம் பண்ணுகிற தேவனாய் நம்மிடத்தில் கடந்து வருகிறார், உங்களிடத்தில் வருகிறார், உங்களை கட்டாயம் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கை கொடுத்துட்டாரு, நீங்க பிடிச்சு அவருடைய வேகத்துக்கு பிரயாணம் பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தையை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் தேவன் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் ஆரம்பிச்சிட்டாரு, அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேகத்துக்கு நான் மாறிடணும், அந்த வேகத்துக்கு நீங்க மாறிடுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் ரொம்ப நல்லவர். இந்த வேளையிலும் நாம் வாசித்த வேத பகுதியின் காரியத்தில் ஒரு வார்த்தை கர்த்தர் வாக்காய் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை நாம் வாசித்து இந்த நாளில் சுருக்கமாய் ஒரு சில காரியத்தை கேட்டு இந்த ஆராதனை சீக்கிரம் முடிக்கலாம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. வாசிக்கிறீங்களா? 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து சத்தமாய் வாசியுங்கள். நான் எப்ராயிமிலே
இதுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எது என்றால் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான், உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். ஆமென். உன்னை இந்த மாதத்துல பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு நான் உன்னை ஒப்பாக்குவேன். கர்த்தர் நம்மளுக்கு என்று சொல்லி நம்மளுக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை இதுதான். உன்னை பராக்கிரமசாலியின் கையில் இருக்கக்கூடிய பட்டயத்தை போல உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். பராக்கிரமசாலி கையில பட்டயம் இருந்தாதான் அவனுக்கு அது தேவையா, பட்டயம் அவனுக்கு தேவையா இருக்கிறது. என்னதான் பெரிய பலம் உள்ளவனாய் இருந்தாலும் கையில ஒரு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதமாய் உன்னை நான் மாற்றுவேன். எத்தனை காரியம் நிறைவுள்ளவைகளாய் இருந்தாலும் நீ போய் நிறைவுள்ளவைகளுக்கே சிறந்த ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய நிலைகளாய், நபராய், செயலாய் தேவன் நம்மளை இந்த மாதத்தில் கட்டாயம் மாற்றுவார். ஆமென். தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள்ல ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நிச்சயம் ஆப்டா இருக்கும். கர்த்தர் நீங்கள் அவருக்காய் உபயோகப்பட்ட ஒவ்வொரு செயலை கர்த்தருக்காய் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஊழியத்திற்கென்று தோள் கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் சிறந்த நிலையில மாற்றுவார். பராக்கிரமசாலி அல்ல, பராக்கிரமசாலியினுடைய கைகளில் இருக்கக்கூடிய மேன்மையான பட்டயமாய் உன்னை மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வாய்களை திறந்து ஆமாப்பா, எங்களை ஆண்டவரே பார்க்கிற பெரிய ஜெயிண்டா இருக்கிறவங்களுக்கு அல்ல, அவங்க கையில அவங்களுக்கே தேவைப்படுகிற ஒரு ஆயுதமாய் தேவன் என்னை மாற்றுங்க. இன்னைக்கு நீங்க மாத்த போறீங்க. அந்த அபிஷேகத்தை தேவன் தருகிறார். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அதற்கு வேண்டிய உபகரணங்களை, ஏதுக்களை, சூழ்நிலைகளை தேவன் உங்களுக்கென்று திட்டம் தீட்டி வைத்திருக்கிறவர். அவர் அழைத்த தேவன், அவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. தருணங்களை வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஆமென் பராக்கிரமசாலிக்கு தேவைப்படுகிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய நிலைகளை வைத்து எடை போடாதீங்க. நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து எடை போடாதீங்க. அவர் ஆரம்பித்து விட்டார், அவர் துவங்கி விட்டார், அவர் சொல்லியும் விட்டார். இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் தேவன் நிச்சயமாய் உங்களை, சாதாரணமாய் இருக்கிற உங்களை தேவன் மேன்மைப்படுத்தி நடத்துவது நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். இதுல பார்க்கிறோம் என்னெல்லாம் வருது. யூதான் சொல்லிட்டு ஒன்று வருது, எப்ராயிம் என்று சொல்லி ஒன்று வருது, அடுத்து சீயோன் என்று சொல்லி வருகிறது, அடுத்து கிரேக்கன் சொல்லி வருது. கிரேக்க எதுக்கு சொல்லுதுன்னா சீயோன் கூட சண்டை போடுவதற்காக. எப்ராயிம் சொல்லப்படுகிறது வில்லாக சொல்லப்படுகிறது. அடுத்து யூதாவை சொல்லுது அம்பாக சொல்லப்படுகிறது. ஆமென். யூதாவை ஒரு சொல்நடையாய் சொல்லப்படுகிறது. உன்னை அம்பாக நான் என்ன செய்வேன், வழி நடத்துவேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற எப்ராயிம வில்ல போல நான் உன்னை செயல்பட வைப்பேன். அடுத்து சீயோன நீ கிரேக்கனா இருக்கிறவன மேற்கொள்ளக்கூடியதான யுத்தம் பண்ணி மேற்கொள்ளக்கூடியவனா உன்னை மாற்றுவேன். இப்படி ஒரு அஜெண்டா, இப்படி ஒரு ப்ரொடியூசர் தேவன் உண்டு பண்ணிட்டு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை பராக்கிரமசாலியினுடைய கைகளில் வைக்கப்படுகிற ஒரு ஸ்பெஷலா இந்த நாட்களை நான் மாற்றுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென். திட்டங்கள் தருகிறவர் அவர், அதை செயல்படுத்தி மகிழ்கிறவரும் அவரே. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஊழியத்தை தந்திருக்கிறார், சூழ்நிலைகளை தந்திருக்கிறார், சம்பாத்தியத்தை தந்திருக்கிறார். அதற்கு ஏற்ற ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்தி மகிழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பட்டயம் இன்றைக்கு
அதிலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி முடித்து விட்டு பட்டயத்தை இந்த நாளில் நம்மளுக்கு மிகவும் பிரோஜனமாய் நாம் நடக்க வேண்டியது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்ததான ஞானம், சுதந்திரிக்கக்கூடிய நிலைகள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்ததான போதனைகளாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த மாதத்தில் தேவன் நம்மளை பட்டயமாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. தேவன் நம்மளை சாதாரண பட்டயமாய் இல்லை, பராக்கிரமசாலியினுடைய கைகளில். நான் பார்க்குறேன், அவனுடைய பேரே பராக்கிரமசாலி. ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருக்கிறான். அவன் பயங்கரமானவன். அவனை யாரை பார்த்தாலும் நோஞ்சான்னு சொல்ல முடியாது. அவன்கிட்ட அவனை சாதாரணமாக தள்ள முடியாது. அவன் பயங்கரமான திடகாத்தம் உள்ளவன். ஆனால் அவனுக்கே ஒன்று தேவைப்படுகிறது. எது என்றால் பட்டயம். ஆமென். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிக்கு கர்த்தர் ஒரு பட்டயத்தை தேவைப்படும்படியே வைத்திருக்கிறாரு. அந்த தேவை உள்ள பட்டயம்தான் நம்மளுடைய நிலைகளை, நம்ம காரியங்களை கர்த்தர் நம்மளை மாற்றி அமைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பட்டயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பட்டயம்னா என்னது? கத்தினா என்னது அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய விதத்தில் பைபிள் சொல்கிற கத்தி எதுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம படிக்க போகிறோம். வாசிக்கிறீங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு, எதை எடுத்துக்கொள்ளணுமா? ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். இந்த அதிகாரம் ஃபுல்லாவே ஒரு யுத்த வீரன், அவனுக்கு பாதுகாவலாய் தலை சீராய் இருக்கும், மார்க்கவசம் இருக்கும், கேடகம் இருக்கும், ஈட்டி இருக்கும். இதெல்லாம் வைத்திருந்தால் தான் அவன் பாதுகாக்கப்படுவான் என்று சொல்லி அதே வார்த்தை தான், அந்த ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஒருவன் பாதுகாப்பாய் இருப்பதற்கு ஒருவன் ஞானத்தோடு தலை சீராய் அணிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் பண்ண வேண்டியவன் மார்க்கவசத்தை வைத்திருக்க வேண்டும். யுத்தத்தில் நிற்கிறவன் தன்னுடைய கைகளில் கேடகத்தை வைத்திருக்க வேண்டும். எல்லாம் இருந்தாலும் பத்தாது. யுத்தத்தில் இருக்கிறவன், யுத்த சாலையில் இருக்கிறவன், யுத்தம் பண்ணக்கூடிய நிலைகளில் இருக்கிறவன், அவருடைய கைகளில் பட்டயம் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவனே, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரால் உனக்கு எல்லாம் வர வேண்டுமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அணிய வேண்டியவைகளை அணிந்து கொள், நீ தரிக்க வேண்டியவைகளை தரித்துக்கொள், நீ வைத்திருக்க வேண்டியவைகளை ஒவ்வொன்றையும் நீ வைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன்னிடத்தில் பட்டயம் இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிக்கு உன்னை நான் பட்டயத்துக்கு ஒப்பாக உன்னை நான் மாற்ற வேண்டும் என்றால் நீ தேவனுடைய பட்டயத்தை நீ கைகளில் அணிந்தவனாய், நீ கைகளில் வைத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பட்டயம் எதை சொல்லுகிறது? வசனத்தை சொல்லுகிறது. வசனம் இல்லாமல் ஒருவர் கூட தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. வேத வசனத்தை அணிந்த ஒரு வாழ்க்கை, வேத வசனத்தோடு இணைந்து காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் பெரிய பலசாலியாக இருந்தாலும் தேவன் அவனுக்கு தேவைப்படுகிற, அவன் எதிர்பார்க்கக்கூடிய, அவனுக்கு வெற்றி அடைவதற்கு தேவையான ஒரு உபகரணமாய் தேவன் நம்மளை மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். பெரிய துஷ்டன், பெரிய பிரச்சனை, எப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வந்தாலும் ஆமென், அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் லகுவாக தேவனுடைய பிள்ளையே, உன் கிட்ட தேவனுடைய பட்டயம் இருக்கும் என்றால் நீ தேவனுடைய பட்டயமாய் மாறுவாய் என்றால் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னைத்தான் மேன்மையாய் நிலைநிறுத்தி காட்டுவார். உன் பட்டயம் தோற்று போகிற பட்டயமாய் இருக்காது. உன் பட்டயம் ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட பட்டயமாய் இருக்கிறது. உன் பட்டயம் எப்பயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய பட்டயமாய் அவர் மாற்றி காட்டுவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பட்டயமாய் மாற வேண்டும்.
பட்டயம் என்ற வேத வசனத்தை படிக்க வேண்டும். பட்டயம் என்ற வேத வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பட்டயம் என்ற வேத வசனத்தை நம்ம வாழ்க்கையில சொல்லதான் நம்முடைய வாழ்க்கை ஷார்ப்பாக மாற முடியும். கூர்மையான ஆயுதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போதுமானவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார் வனாந்திரத்தில். அவர் வனாந்திரத்தில் வனாந்திரத்தில் அவர் போன போது ஆவியானவர் அவரை சோதிக்கும்படியாய் அவரை விடுகிறார். ஆனால் அங்கே பிசாசானவன் 3 விதத்தில் சோதனைகளை அவருக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறான். ஆனால் 3 விதமான சோதனையிலையும் இயேசு ஜெயித்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவர் கிட்ட வசனம் என்ற பட்டயம் இருந்தபடியினால் பிசாசை இயேசு ஜெயித்தார். அவருக்கு சூழ்நிலைகள் எப்படியா இருந்தது? இயேசு பசியாய் இருக்கிறார். இயேசு 40 நாள் அள்ளும் பகலும் அவர் ராஜாமத்திலும் சாப்பிடாமல் 3 நேரமும் எந்த சாப்பாடு சாப்பிடாமல் 40 நாள் அவர் ஜெபம் பண்ணி அவர் தேவ சமூகத்தில் அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடாமல் இருந்தபடினால் முடிக்கிற அந்த வேளையில் சாப்பாடு அந்த பசி எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலை உண்டாகிறது. எப்பயுமே நம்மளுக்கு பிரச்சனை எப்போ தெரியுமா? முடிவில் தான் பிரச்சனையே வரும். நம்ம நினச்சிக்கணும், இயேசு 40 நாள் ஜெபம் பண்ணுற வரைக்கும் இந்த பிரச்சனை வரவே இல்லை, சாத்தான் வரவே இல்லை. அந்த ஜெபத்தை முடிக்க போகிற அந்த நேரத்தில் சாத்தான் 3 விதங்களில் வந்து அவரை சோதிக்கிறான். அதுவும் எப்படி சாத்தான் சோதிக்கிறான்னா, இவருடைய தேவைகளை அறிந்து இவரையே என்ன செய்கிறான்? ஆசை காட்டி சோதிக்கிறான். இயேசுவுக்கே அந்த நிலைமை என்றால் உங்களுக்கும் அந்த நிலைமைதான், உங்களுக்கும் எனக்கும் அந்த நிலைமைதான். பிசாசானவன் எப்படி நம்மளை சோதிப்பான்? ஆசைகளை காட்டி நம்முடைய தேவைகள் எது தேவையாக இருக்கிறதோ, எது நம்மளுக்கு நிர்பந்தமாக இருக்கிறதோ அதை என்ன செய்வான்? பிசாசு ஏற்படுத்தி நம்முடைய சிந்தையை கழுவுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மூளையை கழுவுவான். நம்மளுடைய சூழ்நிலையே வச்சு அவன் என்ன செய்வான்? வேலையை பார்ப்பான். பி கேர்ஃபுல் சொல்லுங்க, பி கேர்ஃபுல். கையை தூக்கி சொல்லுங்க, பி கேர்ஃபுல். யாருக்கு? உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லாதீங்க. யாருக்கு? அப்ப பிசாசு சோதிக்கிறான். அவனுக்கு தெரியுது இவர் ரொம்ப பசியா இருக்கிறாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இடத்துல சொல்றான், பசிக்குதுல்ல? அப்போ ஏன் சொல்கிறான்? ஆமாம், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே இப்போ. ஆமாம், இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ நீங்கள் தான் பெரிய வரம் பெற்றவராச்சே, நீங்கள் இந்த கல்லை கூட அப்பமாக்கி சாப்பிடலாமே அப்படின்னு அவன் ஐடியா கொடுக்குறான். எதுக்குன்னு அடிப்படையில்? பசியினுடைய அடிப்படையில். உங்களுக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு பலர் பல ஐடியாக்கள் கொடுப்பாங்க. இங்கே வட்டி கம்மி. நம்மளுடைய ஆசையை வைத்துத்தான் பிசாசே நம்மளை தந்திரம் பண்ணுகிறான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆசைகளை நாம் நிச்சயமாய் அவைகளுக்கு உட்பட்டு இணங்காதபடிக்கு ஞானமாய் இருக்க வேண்டும். அந்த ஆசையை இது பிசாசினுடைய ஆசைதானா அப்படின்னு சொல்லி பார்த்து தெளிவடைகிறதுக்கு தான் வசனம். அதை மேற்கொள்வதற்கு தான் வசனம். அதனுடைய கிரியைகளை நிர்மலமாக்குவதற்கு தான் வசனம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பட்டயத்தை நீ என்ன செய்ய? நீ உன்னை நான் பட்டயமாக நான் மாத்துறேன், உன்னை நான் வேல்யூ உள்ள நபராக நான் மாற்றுகிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற நபராக நான் உன்னை மாற்றுகிறேன். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பசியாயிருந்த வேளையில் தவறுதலாய் கல்லை எடுத்து சாப்பிட சொன்னானே பிசாசு, தேவ வரத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை, முட்டாள்தனமான ஐடியாவை கொடுக்கிறானே பிசாசு. இயேசு தெளிவாயிருக்கிறார். வசனத்தை கொண்டே பிசாசை நிர்மலமாக்கினார். ஆமென். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஆசை முக்கியம் அல்ல, ஆசையை யாரு கொண்டு வந்தான்னு தான் முக்கியம். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒன்று வருதா, அதுக்குள்ள பிசாசு இருக்கான்றத பார்க்கணும்.
இயேசு பார்த்தார், இயேசு அறிந்தார். அவர் அந்த இடத்துல பட்டயமாய் வசனத்தை சொன்னது நிமித்தமாய் பிசாசு 3 விதங்களில் தோற்று போனார். கர்த்தருடைய பட்டயம் ஓங்கப்பட்டதாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நம்மளுடைய பட்டயத்தை நாம் தெளிவாய் பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். வசனமாய் நாம் மாறும்போது, வசனத்தினுடைய காரியங்களை அறிந்து நடக்கும்போது தான் நம்மளை சுற்றிலும் நடக்கக்கூடிய நிலைகள் எப்படிப்பட்டது, எது பிசாசினால் வருகிறது என்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த மாதத்தில் தேவ பிள்ளையே, நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் எதை குறித்து யோசித்தாலும் அதுக்குள்ளாக தேவனுடைய வசனத்தை வச்சு யோசிங்க. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து எதை வச்சு யோசிக்கணும்? வேத வசனத்தை வைத்து நாம் செயல்பட வேண்டும். வேத வசனம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா வசனம் என்னெல்லாம் செய்யும்? இருள் இருக்கிற நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு போகும். வசனம் என்ன செய்யும்? கட்டுண்டவர்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். வசனம் என்ன செய்யும்? புதிய புதிய பொலிவான நன்மைகளை காண வைக்கும். வசனத்தினால் ஆகிற வாழ்க்கை, வசனத்தினால் ஆகக்கூடிய நிலைகள், வசனத்தினால் நடக்கக்கூடிய பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தின் வாசலுக்கு நேராய் போகாது, நித்திய தேவனுடைய வெளிச்சத்துக்கு நேராய் நம்மளை வழி நடத்தும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு, அடுத்து பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது, இருள் கிட்ட நெருங்க முடியாது. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை வைத்து ஒவ்வொரு காரியத்தை நாம் யோசிக்க யோசிக்க, இது வசனம் சொல்லப்பட்டு நம்ம வாழுகிற வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிற எல்லா காரியத்துக்கும் வசனம் பைபிளில் இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆகையால் வசனத்தை வைத்து வாழ வேண்டும். 2வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பார்க்குறோம், வசனத்தை வாசிக்கிறீங்களா? அதே வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:17. எபேசியர் 6:17. இப்போ வேற ஒரு புதுசாக வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். வாசிங்க ஒன்னொன்னா. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை, அந்த கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வெறு பட்டயம் இல்லைங்க, ஆவியின் பட்டயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் பட்டயம் இல்லை, வெறும் கத்தி அல்ல, ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பட்டயத்தை எப்படி எடுக்க முடியும்? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை குறித்து நிதானிக்கிறான், ஆவிக்குரியவைகளை குறித்து பேசுவான். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். உங்களை பட்டயமா இல்ல, ஆவிக்குரிய பட்டயமாய் மாற தேவன் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய முக்கிய காரியம் என்னன்னா, பட்டயம் இல்ல, ஆவியின் பட்டயமா இருக்க வேண்டும். என் வீட்டில் வசன போர்டு நிறைய வச்சிருக்கிறேன், பிரோஜனம் இல்லை. ஆவிக்குரிய பட்டயமாய் இருக்க முடியுமா? ஆவிக்குரிய விதங்கள்ல உங்க பட்டயத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படி நம்ம 2வது அடுத்த நிலை நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்ம பார்த்து வாழும்போது கர்த்தர் நம்மளை பராக்கிரமசாலிகளுக்கு தேவைப்படக்கூடிய உன்னதமான மேன்மையான நிலைகளை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு பிரச்சனையா, ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை கொஞ்சம் நிறுத்திட்டு ஆவியில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. மன ரீதியா இல்லை, சபையில் இல்லை, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆவியில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் தரக்கூடிய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து, அதாவது தேவன் தரக்கூடிய வசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் எந்த காரியத்தில் போய் நின்றாலும்
அந்த இடத்துல கர்த்தர் எவ்வளோ பெரிய நிலைகள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயிக்க வைத்து காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பட்டயத்தை பார்க்கிறது இல்லை. பட்டயத்தை பார்க்கிறோம், வசனத்தை வீட்டில் மாட்டி வச்சுக்கிறோம், பைபிள் வச்சிருக்கிறோம், எப்பயாவது எடுத்து வாசிக்கிறோம். நீ போய் அந்த வசனத்தோட போய் நீ எங்கே போய் நின்னாலும் உன் பட்டயம் கூர்மையான பட்டயமாக இருக்கும், இருளை வெளிச்சமாய் மாற்றும். உன் பட்டயம் நிச்சயமாய் உன்னுடைய கட்டுகளை, உன்னை கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய கட்டுகளை, சங்கிலிகளை தேவன் கட்டவிடாதபடி, இருக்க விடாதபடி கர்த்தர் அறுத்து போடுவார். எந்த செய்வினைகள், எந்த பிலிசூனிய கட்டுகள், உங்க எத்தனை விதமான கண் எரிச்சல்கள், பொறாமைகள் எதுவும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஜெபம், ஒரு நிமிஷம் ஆவியின் பட்டயத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களுடைய காரியத்தை தடுக்க முடியவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? ரொம்ப நல்லவரா? ரொம்ப ரொம்ப நல்ல. பட்டயம் நம்மளுக்கு தேவை, வசனம் என்ற பட்டயம் தேவை. அந்த பட்டயம் அடுத்த லெவலில் என்னன்னா, அந்த பட்டயத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா ஆவியின் பட்டயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. மூணாவது, அந்த பட்டயத்தை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை உருவாக்குவார். யோசேப்பு உடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரமும் 40வது வசனத்தையும் நீங்கள் அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யோசேப்புடைய வாழ்க்கை நசுக்கப்படுகிற வாழ்க்கை, போராட்டமுள்ள வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை. ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை பட்டயம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்கனவே ஒரு பட்டயத்தை அவனுடைய இருதயத்துக்குள்ள போட்டிருந்தார். ஆனாலும் அந்த பட்டயம் என்ன செய்யப்பட்ட பட்டயமாக இருக்கிறது? அவைகள் துருப்பிடித்திருந்தது. அதை துருவை எடுக்கும்படியாக தேவன் பல பிரச்சனைகளுக்குள்ளாக அவனை கொண்டு போய் அந்த பட்டயத்தை உரச 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 நாள் ஒன்று வந்தது. ராஜாவுக்கு முன்பதாய் அவனுக்குள்ளாக போடப்பட்ட பட்டயம் ஒரு பெரிய ஷைனிங் ஸ்டாரா அவனை மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். தேசத்துக்கே, அவனுடைய சொந்த ஊருக்கே தேவன் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய நபராய் அவனை விரோதித்து ஒதுக்கின அண்ணன்மார்கள் பிழைக்கும்படியாக ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஆவியின் பட்டயத்தை தேவன் அவனுக்குள்ளாக தீட்டி ஆண்டவர் அவனை புடமிட்டு அவனை கூர்மையானவனாய் தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். ஆமே. இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனையா வருது? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆலயத்துக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள இருக்கக்கூடிய வசனம் என்ற பட்டயம் துரும்பா இருக்கிறது. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய வசனத்தின் பட்டயம் அது குப்பையா இருக்கிறது. அந்த குப்பையை மாற்றுவதற்கு தான் தேவன் சில பிரச்சனைகளுக்குள்ளாக உன்னை கொண்டு போகிறார். அந்த பிரச்சனை தோல்விக்காய் அல்ல, உனக்குள்ளாக இருக்கக்கூடிய பட்டயத்தை ஆண்டவர் அவர் ஷார்ப்பாய் மாற்றும்படியாக தேவன் சில தன்மைகளோடு தேவன் உன்னை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவையில்லாம பிரச்சனை வருது, தேவையில்லாம பிரச்சனை வருது. நான் சொல்லுவேன், எல்லா பிரச்சனையும் தேவையோட தான் வருது, நம்ம மாறுவதற்காகத்தான் வருது. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வசனம் விளங்கணும்னா, கட் பண்ணணும்னா, பிசாசு தலையை கட் பண்ணணும்னா, அவனுடைய உங்களை கட்டினவங்களுடைய கையை ஆண்டவர் உங்கள் கட்டை அவுக்கணும்னா நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போனால் தான் அது வசனம் தன்னுடைய வல்லமையான கிரியைகளை செயல்படுத்த முடியும். ஆமே. பலவான் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான பட்டயமாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஆமே, ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் நிச்சயமாய். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் பைபிளை மூடி வைத்து விட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து வாய்களை திறந்து நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்றேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ஆமென், எனக்குள்ள இருக்கிற பட்டயம், ஆவியின் பட்டயம், எல்லாவற்றையும் இந்த டிசம்பர் மாதத்துல கை கூடி வர வைக்க முடியுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகள் தரிசனங்களை பார்ப்பீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் தருகிற அந்த தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளுவீங்க. வாய்களை திறந்து களி கூர்ந்து வாய்களை திறந்து ஆமென், ஹல்லேலூயா. கிருபையின் வல்லமை ஊற்றப்படுவதாக, பிரசன்னத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக.
ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய அபிஷேகத்தை அப்படியே வீட்டுக்கு போய் அது ஆண்டவரே அவங்க நடக்கிற இடங்களில், அவங்க ஒவ்வொன்றையும் தொடுகிற இடங்களில் இந்த பிரசன்னம் அவங்க வீட்டை முழுவதும் நிரப்புவதாக. ஆண்டவருடைய கிருபை இவங்களுடைய குடும்பத்தை மூடட்டும். வீட்டில் வசனத்தை மாட்டி வைக்கிறதில்ல, பைபிளை வீட்டில் மூடி வைக்கிறதில்ல. அந்த வசனம் இவங்க வாழ்க்கையில் ஆவியின் பட்டயமாய் மாறட்டும் ஆண்டவரே. மாத்துங்க ஆண்டவரே. யோசேப்பை மாற்றினதை போல இவர்களையும் இந்த ஆண்டவரே மதுரை பட்டணத்தில் ஆண்டவரே கேளுங்க, வாய்களை திறந்து எங்களை எங்கள் குடும்பத்தை இந்த மதுரை பட்டணத்தில் வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு வேணுமா நீங்கள் ஏழைகளை போல இருக்கலாம், இன்னைக்கு வேணுமா நீங்கள் சாதாரண நபர்களாக இருக்கலாம், இன்னைக்கு வேணுமா நீங்கள் மோசமான ஒரு நிலையில் இருக்கலாம். வாயை திறந்து ஆனால் உண்மையாக கேளுங்க, எங்களை இந்த மதுரை பட்டணத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் வாழ வைத்து என் தேவன் மேன்மைகளினால ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை எழும்பி நிற்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக ராஜா. எங்க குடும்பம், எங்க பிள்ளைகள் இந்த மதுரை பட்டணத்தில் ஆண்டவரே ஒய்யாரமாய் எழும்ப ஆண்டவரே எங்களை நாங்கள் செய்கிற வேலைகள், நீர் தந்திருக்கிற வேலைகள், அவைகளை கொண்டு நாங்கள் எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. கரங்களை தட்டி அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகள், இது நிஜம், என் குடும்பம் கர்த்தர் தந்திருக்கிற ஆமென் பட்டணத்தில் வாழும், என் குடும்பம் இந்த சபையில் பெற்றுக்கொண்டிருக்கிற போதனைகள் மூலமாய் கர்த்தர் தருகிற தேவ பிரசனத்தின் மூலமாய் என் பட்டயம் கூர்மையான பட்டயமாய் ஆவியின் பட்டயமாய் என் குடும்பத்துக்குள்ள செயல்படும். பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, உங்க வார்த்தைக்குள்ள எங்களை மறைச்சு கொள்கிறோம். உங்க வாக்கு தத்துவம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்டுகிறது. உன் நிலையை வைத்தல்ல, உனக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஆவியை வைத்து இந்த வசனம் எழும்பட்டும். இந்த மாதத்தில் மேன்மைகள் காணப்படட்டும். இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வேலையை நீங்கள் தந்த வேலையை நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் செய்கிறோம். அந்த வருமானம் எங்களுக்கு நிரம்பி வழியட்டும். கர்த்தருடைய சபையில் கர்த்தரை பார்ப்போம், கர்த்தருடைய பிரசனத்தை நாங்கள் பார்ப்போம். நல்ல குடும்பத்தை ஐக்கிய தந்திருக்கிறதுக்காய் நன்றி. தேவன் அன்றே சபையில் ஒவ்வொரு ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெற கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.